29வது வினா ஐயின் அல் ஜும்லத்தல் முத்தஅல்லிகத பில் இன்திகாபாத்தி மிம்மா தஅதி. கீழ்வருகின்றவற்றில் தேர்தலோடு சம்பந்தப்பட்ட வசனத்தை அடையாளப்படுத்துது. இதுல இப்ப இந்த கேள்வி கடந்த காலங்கள்ல மாயதுகுலு தஹ்தண்டு வாரது. அதாவது உதாரணமாக சூழல் ரிஆயத்துல் பி ஆண்டு தந்து மாயதுகுலு தஹ்த ரிஆயத்துல் பி ஆ, சூழலை பராமரிப்பதற்கு கீழால் வருகின்ற விடயங்கள் என்று சொல்லி 4 விடயங்கள்ல ஒன்றுதான் சூழலோடு சம்பந்தப்பட்டது. அந்த கேள்வி லாஸ்ட் டைம் எப்படி வந்திருந்தால் 2023ஆம் ஆண்டு இப்படித்தான் வந்திருக்குது பாருங்க. ஐயினல் ஜும்லத்தல் முத்தஅல்லிகா பில் இன்திகாபாத், தேர்தலோடு தொடர்பான வசனத்தை அடையாளப்படுத்துது. இதுல ஒன்றுதான் தேர்தல் சம்பந்தமாக இருக்குது, அல்லது தேர்தல் சம்பந்தமாக மிகச்சரியான ஹியல் அமலியா கைரு ரஸ்மியா பில, தேர்தல் வந்து உத்தியோகபூர்வமற்ற ஒரு நடவடிக்கை அல்ல. கைரு ரஸ்மி என்றால் உத்தியோகபூர்வமற்றது. அல்லது ஹியல் அமலியத்து ரஸ்மியா லிக்தியாரி ஷக்ஸின் லிமன்சிபின் ஹுகூமியின் பிவாசித்தத்தி தயீன். தயீன் என்று சொன்னால் நியமனம். நியமனத்தினூடாக ஒரு அரசாங்க பதவிக்கு ஒரு நபரை தெரிவு செய்வதற்கான உத்தியோகபூர்வ நடவடிக்கை என்றதும் பிழை. ஏன்னா பிவாசித்தத்தி தயீன் அல்ல, ஹியல் அமலியத்துல் ஹாத்திஆ, ஒரு தவறான நடவடிக்கையாகும், அதுவும் பிழைனா. இக்தியாரி ஷக்ஸின் லிமன்சிபின் மர்மூக்குனல், ஒரு உயரிய பதவிக்கு, பிவாசித்தத்தி தஸ்வீத், வாசித்தத்தி தஸ்வீத் என்றால் வாக்களிப்பின் ஊடாக, அதுவும் பிழை. அப்ப மிகச் சரியான விட என்னென்றால் அல் இன்திகாபாத் என்று சொன்னால் ஹியல் அமலியத்து ரஸ்மியத்து இக்தியாரி ஷக்ஸின் லிமன்சிபின் ரஸ்மியின் பிவாசித்தத்தி தஸ்வீத், வாக்களிப்பினூடாக உத்தியோகபூர்வமான ஒரு பதவிக்கு ஒரு நபரை தெரிவு செய்வதற்கான உத்தியோகபூர்வமான நடவடிக்கை செயற்பாடுதான் தேர்தல். அப்போ இங்க தேர்தல் சம்பந்தமாக மிகச் சரியான விட எது? 4வது. அடுத்த கேள்வி 30வது கேள்வியை பாருங்க. இது எப்படின்னா 2 வசனம் தாரது, பொருத்தமானத்தை கொண்டு நீங்க என்ன செய்யணும், இங்க இணைக்கணும். இது காணவாக வாத்துகால இன்ன வாகவாத்துகால் இந்த வச்சு நீங்க இணைக்கணும். பாருங்க 2 வசனத்தையும். முதலாவது வசனம் கான ஜஸா உல் மர்அதி துஹூலன் நார், பெண்ணின் கூலியா, அதாவது பெண்ணுடைய கூலியாக நரகத்தில் நுழைவது இருந்துச்சு. காமத் பிஹப்ஸிஹா வ மனஅத் அன்ஹ தஆம வஷ்ஷராப். சரியா? காமத் பிஹப்ஸிஹா. சரியா? காமத் பிஹப்ஸிஹானால் அதை தடுத்தால், அதை அடைத்து வைத்தால். வ மனஅத் அன்ஹ தஆம வஷ்ஷராப், இந்த பூனையை விட்டும் உணவையும் குடிபானத்தையும் அவள் தடுத்தாள். இது ரெண்டையும் இதா ரபத்னா அல் ஜும்லத்தைனி பிஸ்திஅமாலில் லஃப்லி லிஅன்ன, இன்னவ அகவாத்துவால லிஅன்ன என்ற இந்த சொல்லை பயன்படுத்தி 2 வசனங்களையும் இணைத்தால் ஃபதகூனுல் ஜும்லத்து ஸஹீஹ், சரியான வசனம் இருக்கும். அப்ப என்ன இதுக்கான விட பாருங்க. கான ஜஸாஉல் மர்அதி துஹூலன் நார் லிஅன்னஹா காமத் பிஹப்ஸிஹா வமனஅத் அன்ஹ தஆம வஷ்ஷராப், பெண்ணுக்கான கூலி நரகத்தில் நுழைவதாக இருந்தது, ஏனென்றால் அவள் அந்த பூனையை தடுத்து, காமத் பிஹப்ஸிஹா ஹபஸத் ஹாதன், ஏனென்றால் அந்த பூனையை அவள் அடைத்து வைத்து அந்த பூனையை விட்டும் சாப்பாட்டையும் குடிபானத்தையும் தடுத்து கொண்டாள். இது லிஅன்னஹா என்று வரும். அப்ப கான ஜஸாஉல் மர்அ துஹூலன் நார் லிஅன்னஹு என்று வரையலாது என்றால் இங்க ஹா வரணும். தமீர் வந்து என்ன, காமத்தனே. சரியா? அப்ப லிஅன்னஹா, ரைட். அப்ப லிஅன்னஹா காமன் வரும். இல்லை. அடுத்தது கானத் லிஅன்ன ஜஸாஅல் மர்அ, அப்படி பொருத்தமே இல்லைனா. அது லிஅன்ன ஜஸாஅல் மர்அ துஹூலன் நார் அப்படியும் வரையலாது. அப்ப இங்க வந்து நீங்க என்ன செய்யணும், 2 வசனங்களையும் இணைக்கிறது. லிஅன்னையோ அல்லது பொருத்தமான ஒரு சொல்லை கொண்டு என்ன செய்யணும், நாங்கள் அது இன்னவாக வாத்துவா வரும் அல்லது காணவாக வாத்துவா வரும் அல்லது ஏதோ பொருத்தமான ஒரு விடயத்தை கொண்டு 2 வசனத்தையும் நாங்கள் இணைத்து ஒரு சரியான கருத்துள்ள வசனமாக, சரியான வசனமாக அது இருக்கிறதுக்கு நாங்கள் இருக்கிற வசனத்தை தெரிவு செய்ய வேண்டும். ரைட். இது 30வது கேள்வி. 31 பாருங்க.
ரைட். ஸ்கிரீன்ல கீழே அமைக்கிறது நல்லம். ரைட். அடுத்தது 31. ஐயின் அல் ஆயத்தல் குர்ஆனியா வளமையா வாருது. ஐயின் அல் ஆயத்தல் குர்ஆனியாண்டு வரும், அல்லது ஐயின் அல் ஹதீஸ் ஷரீஃப் வரும், அல்லது ஐயின் அல் மசல, அல்லது அல் கவுல, ஒரு பழமொழிய அல்லது ஒரு கூற்ற அல்லது ஒரு குர்ஆன் வசனத்தை. சரியா? ஹம்தி இதுல கீராமிரிங்க. ரைட். ஓகே. அப்ப இதுல எது குர்ஆன் வசனம் என்றால் இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்தி ஹலீஃபா. இதுதான் குர்ஆன் வசனம், ஆயா குர்ஆனியா. ஃபாக்கிது ஷைஇ லா யுஅதீஹி, பானையில் இருந்தால் தான் அகப்பைக்கு வரும். ஃபாக்கிது ஷை, ஒரு விடயத்தை இழந்தவன், லா யுஅதீஹி, அவனால் எதுவுமே கொடுக்கல, இருந்தா தானே கொடுக்கல. அல் முஸ்லிம் மன் சலிம் அல் முஸ்லிம மின் லிசானிஹி வ யதிஹி ஹதீஸ் குல்லுமா யல்மஉ லைஸ ஸஹபன், மின்னுவதெல்லாம் பொன்னல்ல. இது மசல், பழமொழி. இப்போ இதுல அப்ப மசல் 3 இருக்குன்னா பார்த்துக்கோங்க. அதை புக்ல இருக்குது 13ஆம் ஆண்டு புத்தகத்துல. ஆதத்தில் ஆதத் ஹலீமா இலா ஆதத்திஹா அல் கதீமா ஜஸாஉஹு ஜஸாஉ சின்னிமார் ருப்ப ரம்யத்தின் மின் கைரி ராமின் என்று சொல்லக்கூடிய 3 பழமொழிகள் இருக்குது. இந்த பழமொழிகள் யார் சொன்ன, எதற்காக சொன்னாங்க, இந்த பழமொழிகள் அரபிகள்ல எப்படி பயன்படுத்துறது, எந்த சந்தர்ப்பத்துல பயன்படுத்துறதுலாம் நீங்க பார்த்துக்கோங்க. 13ஆம் ஆண்டு புத்தகத்துல இருக்குது. அதுல இன்னொரு விஷயம் இதுல சொல்லிக்கொள்ளணும் என்னன்னா, அதாவது அந்த பழமொழியில வர கதைகள் அதுல ஒரு கதை ஜஸாஉ சின்னிமாருக்குரிய கூலி என்ற அந்த கதை கடந்த 21 அல்லது 22 நினைக்கிறேன். பகுதி 2ல 2ஆம் பகுதியில் அந்த ஒரு கதை கேள்வி கேட்பாங்களே, ஃபக்ரான்னு சொல்லி, அது கிஸ்ஸா, அதுக்கு வந்திக்குது 10 புள்ளிகளுக்கு. அந்த கதையை வச்சு கேள்விகள் 5 தொகுத்திக்கிறாங்க. பழமொழிகளை பார்த்துக்கோங்க. ரைட். தரம் 13ல கடைசி பகுதியில் இருக்கும் அந்த பழமொழிகளை. அடுத்தது 32வது கேள்வி. கவிதையோடு சம்பந்தப்பட்டு வளமையாக 2 வாரது, லாஸ்ட் டைம் 1 தான் வந்திக்குது. அது எப்படின்னா கேள்வியா வந்திக்குது. இந்த கவிதையில கேள்வி நீங்க 5 வருஷ இந்த பேப்பர் எடுத்து பார்த்தா இடைவெளி நிரப்புறதுக்கு வருகிறது. புக்ல 8 கவிதைகள் இருக்கும். தரம் 12ல 4, தரம் 13ல 4, 8 கவிதைகள் இருக்குது. அப்ப அதுல கவிதையில வர ஒரு 5-6 வரிகள் இப்படி தந்து இடைவெளி தருவாங்க. 2 அல்லது 3 இடைவெளி தந்து நிரப்ப சொல்லுவாங்க. புக்ல இருக்கிற அதே சொல்ல கொண்டுதான் அதை நீங்க நிரச்சணும். அப்படி வந்திருக்குது. அல்லது முலஹசுஹாதிஹில் அபயாத், இந்த கவிதை அடிகளின் சுருக்கம் என்ன, கருத்து என்ன என்றெல்லாம் கேட்டிக்கிறாங்க. விடைகள் 4 தருவாங்க. லாஸ்ட் இயர் இப்படி வந்திருக்குது. இது சௌம், சியாம், நோம்போடு சம்பந்தப்பட்ட ஒரு கவிதை. இங்க கேள்வி லிமாதா யதூகு ஷாயிரு லிஸ்ஸிக்ர், கவிஞர் ஏன் ஜிக்ர் செய்வதற்கு ஆசைப்படுகிறார். தாக்கலி, இங்க பாருங்க, இந்த சொல் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். தாக்கலி இஷ்தாக்கலி என்றால் ஆசைப்பட்டான், ஆவல் கொண்டான், ஆர்வம் கொண்டான். அப்ப இதுக்கான விடல் அன்னஹு யுரீது அய்யஸூப ஸன்புஹு பிஸ்ஸிக்ர். கேள்வி என்னென்றால் லிமாதா யதூகு ஷாயிரு லிஸ்ஸிக்ர், ஜிக்ர்ன்றது இங்க அல்லாஹ்வை நினைவு கூறுது. ஜிக்ர் செய்யற, தஸ்பீஹ் செய்றோம் நாங்க, சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி. அப்ப கவிஞர் எதற்காக ஜிக்ர் செய்ய ஆசைப்படுகிறார்? وَنَتُوقُ لِذِكْرٍ نَسْمَعُهُ لِيَذُوبَ الذَّنْبُ مَعَ الذِّكْرِ. இந்த லாம் லாமு தாலீல். எதற்காக ஜிக்ர் செய்ய ஆசைப்படுகிறோம்? நதூக்குன்னு சொல்லிக்கிறார், நாங்கள் ஆசைப்படுகிறோம். லிஸிக்ரின் நஸ்மாஹு, நாங்கள் செய்யமெடுக்கின்ற ஒரு ஜிக்ரை செய்வதற்கு நாங்கள் ஆசை கொள்கிறோம், ஆர்வம் கொள்கிறோம். லியஸூப ஸன்பு மஅ ஸிக்ரி, அந்த ஜிக்ரோட, அல்லாஹ்வை நினைவு கூர்வதோட பாவங்கள் கரைந்து போவதற்கு. ஜாபண்டால் கரைகிறது. லிஅன்னஹு யுரீது அய்யதூப ஸன்புஹு பிஸ்ஸிக்ர், ஜிக்ரால அவருடைய பாவம், ஸன்புன் ஸுனூபுன்னால என்ன, பாவம் கரையணும் என்று அவர் ஆசை வைக்கிறார் அல்லது விரும்புகிறார். எனவே அவர் யதூகு லிஸ்ஸிக்ர். அப்ப விட என்ன? லிஅன்னஹு யுரீது அய்யதூப ஸன்புஹு பிஸ்ஸிக்ர் என்பதுதான் விட. ரைட். ஓகே. இது கவிதையோடு சம்பந்தப்பட்டது. 1 அல்லது 2 கேள்விகள் வரும். புக்ல இருக்கிற கவிதைகளை கட்டாயமாக பார்த்துக்கோங்க. இது சௌம்ல வர ஒரு கவிதையா, சௌமோடு சம்பந்தப்பட்ட கவிதை. அடுத்தது 33வது கேள்வி.
அது என்ன கேள்வி? இதா ரத்தப்த நிகாத்த தாலியா லிதுஸ்பிஹ ஃபக்ரத்தன் முஃபீதா. இந்த கேள்வி கடந்த காலங்களில் வந்து தர்தீபுல் ஜுமல், ரத்திபில் அல் ஜுமல் அல் ஆத்தியா லிதுஸ்பிஹ ஃபக்ரத்தன் அல்லது ஃபிக்ரத்தன் சஹீஹா அப்படின்னு வரும். இங்க ஃபக்ரானால் ஒரு பந்தி, அதாவது கீழ் வருகின்ற அந்த பாயிண்ட்ஸ் நிகாத், சரியா? இந்த விடயங்களை, இந்த வசனங்களை நீங்க இணைத்தால் எதற்காக? லிதுஸ்பிஹ ஃபக்ரத்தன் முஃபீதா, பயனுள்ள ஒரு பந்தியாக அது மாறுவதற்காக. எப்படி இருக்குமா? இது என்னென்றால் இது என்னென்றால் அந்த சினிமாவோட சம்பந்தப்பட்ட ஒரு கதையில இந்த செத்த தொகுத்திக்கிறேன். அது இதுல எந்த வசனம் ஃபர்ஸ்ட்டுக்கு வரணும், எதுக்கு எது செகண்ட், எது தேர்ட், எது ஃபோர்த், எது ஃபிஃப்த், அப்படி பார்த்தால் கடைசிக்கு நாங்க இந்த ஒழுங்குபடுத்தி பார்த்தால் கருத்துள்ள ஒரு பந்தி உருவாகும். சரி, இதுல முதலாவது 33வது கேள்வி. இப்ப இதுல முதலாவது கேள்வி வரணும், தால், அதாவது முதலாவது நுக்தா அல்லது முதலாவது ஜும்லா, சின்னிமார் முஹந்திசுன் மின் பிலாதிர் ரூம். சினிமார் முஹந்திசுன் மின் பிலாதிர் ரூம், சரியா? முதலாவது அதுதான் வரணும். ரெண்டாவது எது வரணும்? ஹா இஸ்தத்ஆஹுன் நுஅமானுல் அவ்வல். அப்ப இதனால் சின்னிமார் என்பது ரோம் நாட்டை சேர்ந்த ஒரு பொறியியலாளர், இன்ஜினியர். இஸ்தத்ஆஹுன் நுஅமானுல் அவ்வல், மன்னருடைய பெயரை அவர் அழைத்தார். கை அபுனியலஹு கஸ்ரல் ஹௌரன், ஹௌரன் என்ற கோட்டையை, மாளிகையை, கஸ்ரல் மாளிகை, அவருக்காக கட்டுவதற்காக அந்த மன்னர் அவரை அழைத்து வருமாறு வேண்டினார், அல்லது அழைத்து வந்தார். அடுத்தது பா ஃபஹதர சின்னிமார் மஅபன்னா ஈஹி, தனது மேசன் பாஸ்மார்களோட, தனது மேசன்களோடு, மேசன் பாஸ்மார்களோடு சின்னிமார் சமூகம் அளித்தார். பா ஜீம் அடுத்தது என்ன? நீண்ட ஒரு சிந்தனைக்கு பிறகு, யோசனைக்கு பிறகு, வஜத ரஸ்மன் ஜமீலன் லில் பினா, கட்டிடத்துக்கான ஒரு அழகான வரைபடத்தை அவர் கண்டுகொண்டார். கடைசிக்கு என்ன? அலிஃப் ஃபபனல் கஸ்ர ஹைசு துஹீது பிஹில் பசாதீனு வர்ரியாதுல் ஹத்ரா, அவர் இறுதியாக என்ன செஞ்சாரு? மாளிகையை கட்டினார். அது ஹைசு துஹீது பிஹில் பசாதீன் வர்ரியாதுல் ஹத்ரா, தோட்டங்களும் பசுமையான பூஞ்சோலைகளும் சூழ்ந்திருக்கின்ற ஒரு கோட்டையை அவர் கட்டினார். விட என்ன? விட إذا رتبنا الجمل أو النقاط التالية تكون الفقرة هكذا، يعني أولا دال، அப்புறம் ஹா, பா, ஜீம், அலிஃப். சரியா? ரைட். இந்த கேள்வி தர்தீபுல் நிகாத் என்று வரலாம், அல்லது தர்தீபுல் ஜும்லா என்று வர ஏலும். ரைட். 33. 34வது கேள்வி. சந்தேகங்கள் தான் கடைசி கேளுங்க, சொல்றேன், மார்க் பண்ணிக்கோங்க, கடைசி கேளுங்க சார். ஓகே. 34 கௌவின், சாரி, இது வந்து யாரா நஹு கேள்வி. இந்த கோடடிக்கப்பட்ட அல் அராபுல் முனாசிப் லில் இபாராத் அல் மக்தூதா கவ்வன சலாஹுத்தீன் جيشا عظيما صار به إلى فلسطين، أقام مؤسكره بالقرب من حطين استعدادا للقاء الأعداء. அப்படிங்க அல் அராபுல் முனாசிப் லில் இபாராத்தில் மக்தூத்தா, கோடிடப்பட்ட வசனங்களுக்கான பொருத்தமான அரபிலக்கண சட்டம் என்ன? அரபுன்றது அதுதானே. மைக்கேல் அன்மியூட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ், ரெக்கார்டிங் நடக்குது. இதுக்கான விட வந்து ரெண்டாவது என்ன? சலாஹுத்தீன்றது ஃபாயில் தானே, ஃபாயில் மர்ஃபூ சலாஹுத்தீன். அப்ப அது சலாஹுத்தீன் ஃபாயில் மர்ஃபூ, முதாஃப் முதாஃப் இலைஹி, முதாஃபுன் வ முதாஃப் இலைஹி, சலாஹ்ன்றது முதாஃப், அத்தீன்ன்றது முதாஃப் இலைஹி. ஓகே. ரெண்டாவது என்ன? முஅஸ்கரஹு, அகாம முஅஸ்கரஹு மஃஊலுன் பிஹி மன்சூபுன், முஅஸ்கர்ன்றது முதாஃப், தமீர்ன்றது ஹு, தமீர் முத்தசில், ஹுன்றது தமீர் முத்தசில், முதாஃப் இலைஹி. இது பாருங்க, முஅஸ்கரஹுன்றதுல முஅஸ்கரன்றது மஃஊலுன் பிஹி மன்சூப் முதாஃப், ஹுன்றது என்ன? முதாஃப் இலைஹி, தமீர் முத்தசில், முதாஃப் இலைஹி. ஹுன்றது தமீர் முத்தசில் சேர்ந்து வருகின்ற பிரதி பெயர் சொல். சரியா? சரி. அடுத்தது என்ன? மின் ஹித்தீன ஹர்ஃபுல் ஜர், மின்ன்றது ஹர்ஃபுல் ஜர்,
இது வந்து ஹித்தீன்ன்றது இஸ்மு மஜ்ரூர் வ கைரு முன்சரிஃப். பாருங்க, கைரு முன்சரிஃப் தானே. ஏன் கைரு முன்சரிஃப்? மின் ஹித்தீன் மக்கா மாதிரி. அப்ப ஜார் மஜ்ரூர் தானே, இது இஸ்மு மஜ்ரூர். ஆனா அடுத்து இஸ்திஅதாதன் லிலிகா இல்லாத இஸ்திஅதாதன், எதிரிகளை சந்திக்கும் முகமாக, சந்திப்பதற்காக, எதிரிகளை சந்திப்பதற்கு தயாராகும் முகமாக. சரியா? எதிரிகளை சந்திப்பதற்கு தயாராகும் முகமாக ஹித்தீனுக்கு அருகாமையில் தனது முகாமை அவர் அமைத்தார், நிறுவினார். அப்ப இது இஸ்திஅதாத் என்கிறது மஃபூலுன் லிஅஜ்லிஹி மன்சூப். இஸ்திஅதாத் மஃபூல் லிஅஜ்லிஹி மன்சூப். அப்ப இதுக்கு என்ன? ஃபாயில் மர்ஃபூ, முதாஃப் முதாஃப் இலைஹி, முஅஸ்கரஹு மஃபூலுன் பிஹி மன்சூபுன் முதாஃப், ضمير ஹூன்றது ضمير முத்தஸில் முதாஃப் இலைஹி, மின் ஹித்தீன ஹர்ஃபுல் ஜர், மின் என்னது ஹர்ஃபுல் ஜர், ஹித்தீன்றது இஸ்மு மஜ்ரூர் கைரு முன்சரிஃப், இஸ்திஅதாத் என்பது மஃபூலுன் லிஅஜ்லிஹி மன்சூப். இப்படி ஒரு இஅராபுக்குரிய கேள்வி வரும். அதாவது நீங்க இதுல அலட்டிக்கொள்ள தேவையில்லை, தாரீஃபாத்தெல்லாம் பாடமாக்க தேவையில்லை. இது என்ன? ஃபாயிலா, மஃபூலா, மன்சூபா, மஜ்ரூரா, பார்த்துக்கொண்டா சரி. அது என்ன சட்டம்? ஹாலா, தம்யீஸா, முதாஃப் முதாஃப் இலைஹியா, அஸ்மாஉல் இஷாரா, அப்படின்னா மிகமே நஹூ சட்டங்களை சரியாக பார்த்து தெரிவு செய்யற கேள்விதான் இது. சரி, அதான் 2 மார்க்ஸ். ரைட். அப்ப இந்த கேள்வியெல்லாம் செய்யணும். ரைட். 35 அதத் வல் மஅதூத். எப்பயுமே அதத் மஅதூத் ஒரு கேள்வி வரும். சரி, நான் விடையை சொல்லிட்டே உங்களுக்கு இந்த கேள்வியை விளங்கப்படுத்துறேன். ரைட். கேள்விக்கான விடை மூன்றாவது. மூன்றாவது தான் இது சரியான விடை. இப்ப பாருங்க என்ன கேள்வி. ரைட். பாருங்க, முதலாவது 35வது கேள்வி. விடை வந்து மூன்றாவது. பாருங்க, இதுல அதத் மௌதூதுல அததை பார்க்கணும், நீங்க மௌதூதை பார்க்கணும். சரியா? அதே போன்று ரஃபுடைய நிலைமையில் இருக்குதா அல்லது மன்சூபாக இருக்குதா மஜ்ரூராக இருக்குன்னு பார்க்கணும். பாருங்க, ஃபில் முஸ்தஷ்ஃபா சமானின் வ அர்பஊன முமர்ரிதத்தன். ரஃபுடைய நிலைமை சமானின், ரஃபுடைய நிலைமை தான் இந்த வ அர்பஊன முமர்ரிதத்தன். முமர்ரிதா என்றது முஅன்னஸ், எனவே அதத் சமானின்னு வந்திருக்குது, முதக்கராக வந்திருக்குது. சமானின் என்று தான் எழுதுறது. சமானின் இது முஅன்னஸாக எழுதினால் சமானியத்துன். சரியா? ஃபில் முஸ்தஷ்ஃபா சமானின் வ அர்பஊன முமர்ரிதத்தன். அப்ப இது முகாலஃபா தானே. மாதூத் பெண் பாலாக இருந்தால் அதனுடைய முதல் பகுதிக்கு அது ஆண் பால் ஆகணும். எனவே சமானின். அப்ப ரஃபுடைய நிலைமையில சமானின் வ அர்பஊன முமர்ரிதத்தன். வைத்தியசாலையில் எத்தனை 48 பெண் தாதிகள் உள்ளனர். இரண்டாவது, அல் ஹகீபா பிதிஸ்ஈன ஜுனைஹன். பேக், இந்த பை எத்தனை? 90 பவுண்ட்ஸ். ஜுனைஹ்ன்றது பவுண்ட்ஸ். ரைட். அடுத்தது, அமிலல் முதீர் 11 சனத்தன் ஃபில் குல்லியா. முதீர் என்றால் அதிபர், கல்லூரியில் 11 வருடங்கள் கடமை புரிந்தார், சேவையாற்றினார், அமில வேலை செய்தார். அப்ப இங்க சனத்தன் வந்திருக்கிறது. எனவே அதத் மௌதூத் 11. அது உங்களுக்கு தெரியும், 11 12 வந்து முதாபகா, சிஃபா மௌசூப் மாதிரி. 11 கலமன் 11 செய்யாரத்தன் 11 சனத்தன் வரும். இதுல 11 சனத்தன். சனத்தன் என்றது முஅன்னஸ், எனவே அதனுடைய 2 பகுதியும் முஅன்னஸாக வரும். நாலாவது, இஷ்தரா வாலிதி அஸ்ஸையாரத ب150 ألف ريال. பாருங்க, 150 ألف ريال ب150. பி வந்தது, எனவே 100, அப்புறம் வாவுக்கு பிறகு வாரதும் பி வந்ததால 150. 150 150 ரியால்களுக்கு எனது தந்தை காரை வாங்கினார். உல்பத்துல் அல்வான் என்றால் அந்த கலர் பாக்ஸ், நிறப்பெட்டி. சிஉருஹா, அதனுடைய விலை 550 ரூபியா. ரூபியா வந்திருக்குது 550 ரூபியத்தன்.
அப்ப நிறப்பெட்டி அதனுடைய விலை என்ன? 550 550 ரூபாய்கள். இப்ப 550 وسعرها رفع للبيع 550. ரைட். அப்ப இதுல பாருங்க, இப்ப சமானின் அர்பவுன்றது ரஃபுடையில, திஸ்இன்ன்றது வந்து பி மஜ்ரூர், எனவே திஸ்ஊன திஸ்ஈன அதெல்லாம் பார்க்கணும். அப்ப இங்க சனத்தன்ன்றது முஅன்னஸ், எனவே 11. சரியா? இங்க வந்து பாருங்க பிமிஅத்தின் வஹம்சீன, பிமிஅத்தின் வஹம்சீன். இதெல்லாம் கவனிச்சு தான் என்ன செய்யணும்? நீங்க அதன் மௌதுத கவனமாக செய்யும். 1 2 10 1 2 11 12 21 22 சிஃபா மௌசூப் முதாபக். மௌதூத் ஆண்பால் என்றால் அததும் ஆண்பால், மௌதூத் பெண்பால் என்றால் அததும் பெண்பால். 3 தொடக்கம் 10 வரை வந்து பன்மேல் எழுதணும் மௌதூத. அட ஒருமைக்கு தான் ஆண்பால் பெண்பால் பார்க்கணும். சலாசத்து அக்லாமின். சரியா? அடுத்தது 13 19 23 29 93 99 வரங்காட்டியும் வந்து முகாலஃபா. மாதூத் ஆண்பால் என்றால் அதது பெண்பால், அதனுடைய முதல் பகுதி பெண்பால். சரியா? அதே போல மாதூத் பெண்பால் என்றால் அதனுடைய முதல் பகுதி ஆண்பாலாக மாறி வாருது. சட்டங்களை நாங்கள் ஏற்கனவே படிச்சுக்கிறோம். இன்ஷால்லா நாங்கள் எங்களோட யூடியூப்லேயும் அதை நாங்கள் அப்லோட் பண்ணுவோம், நீங்க பார்த்துக்கோங்க. இது கவனமாக செய்யணும். 2 புள்ளிகள் இருக்குது. அதத் அல் மௌதூத் நுணுக்கமான ஒரு பகுதி தான். அதத் அல் மௌதூத் படிச்சு கொண்டா விளங்கி கொண்டா லேசி நுணுக்கம் தானே. ரைட். அடுத்தது இங்க பாருங்க, அஸ்மாஉல் ஹம்சா. இது என்ன அஸ்மாஉல் ஹம்சா அல்லது அஸ்மாஉ சித்தாண்டும் சொல்லுவாங்க. அல் மப்னா இம்தலகஹு து மாலின் சீகத்துல் முஸன்னா. இப்ப இதை இருமைக்கு மாத்தும். இது என்னென்றால் அஸ்மாஉல் ஹம்சா உங்களோட பாஸ் பேப்பர்ல பாருங்க 2023ல அஹுன்ன்ற சொல் தந்த படிக்கு அஹுன். அஹுன்றத நாங்க அஸ்மாவுல் ஹம்சால வரை அஹு, அபு, ஹமு, ஃபு, ஜு, ஹமுன்னு சொல்லுவாங்க. அஸ்மாவு சித்தான். ரைட். அல் மப்னா அல் மப்னயான் இம்தலகஹுமா ஜவா மாலின் தான் விட சார். ஜூ வந்து அட இரும வந்து ஜூ ஜவா ஜவு, ஜூ ஜவா ஜவுன்னு வரும். சரியா? அப்ப ஜூ மால் என்றால் ஒரு பணக்காரன், செல்வந்தன். ஜவாமால் என்றால் 2 பணக்காரன். அப்ப அல் மபுனையான் இம்தலகஹுமா ஜவா. இது ஜூ மால்ன்றது வந்து ரஃபுடைய நிலைமை தானே. அப்ப ஜவாமாலின் 2 கட்டடங்கள், அந்த 2 கட்டடங்களையும் 2 பணக்காரர்கள் சொந்தமாக்கி கொண்டுள்ளனர், சொந்தமாக வைத்திருக்கலாம். அல்லது அந்த 2 கட்டடங்களுக்கும் சொந்தக்காரர்கள் 2 செல்வந்தர்கள், பணக்காரர்கள். ஜவாமாலி. இப்ப ஜூமாலின், எனவே ரஃபுடைய நிலைமையில இது ஜவாமாலின். இப்ப சில நேரத்துக்கு இது நீங்க ஜம்க்கு மாத்திரம் என்றால் சீகத்தில் ஜம் என்றால் அல் மபானி. சரியா? அல் மபானி என்று வரும். அல் மபானி இம்தலகத் ஹுமா, சாரி இம்தலகத் ஹா, சாரி இம்தலகஹா, இம்தலகத் அல்ல இங்க அல் 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 மபானி இம்தலகஹா ஜவுமாலி. மபுனா மபானி அல் மபானி. சரியா? இம்தலக ஹா, இந்த இம்தலக ஃபாயில் வந்து ஜூதானே. அப்ப இம்தலக ஹா, ஹாயிலுக்கு போகும், மபானிக்கு போகும். ஜவுமாலின் என்று வரும், பன்மைக்கு மாத்திரம் தான். ஓகே. அப்ப இது அஸ்மாஉல் ஹம்சா. அஸ்மாஉல் ஹம்சா கொஞ்சம் பாருங்க. அஹு, அபு, ஜூ, ஃபு. சரியா? அடுத்தது ஹமு. குறிப்பா நீங்க ஜூவையும் அஹுவையும் அதே மாதிரி அபுவையும் பார்த்துக்கோங்க. அஹூக்க. சரியா? ரஐத்து அஹாக்க, பஹஸ்து அன் அஹீக்க, அப்படி மாறுறேனா. ரைட். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிறோம். ரைட். ஓகே. அடுத்தது 37வது கேள்வி. 37வது கேள்வி 37. இது பாருங்க, வசனத்தை நீங்க என்ன செய்யணும்? ஒழுங்குபடுத்தணும். டிசோர்டர் ஆகிக்குது. கைரு முரத்தப் தர்த்தீபுல். இதா கவ்வன்த ஜும்லத்தன் சஹீஹத்தன் பில் கலிமாத்தில் ஆத்தியா ஃபல் இக்தியார். கீழ்வருகின்ற சொற்களை கொண்டு சரியான வசனத்தை உருவாக்கினால் தெரிவு, இக்தியார்னால் சாய்ஸ் இருக்குமா. தர்த்தீபுல் ஜும்லா தான் இது. தர்த்தீபுல் ஜும்லாக்கு இப்படி கேள்வியை கொஞ்சம் மாத்திக்கிறாங்க, அவ்வளவுதான். அப்ப இதுக்கு என்ன விட? 3வது விட. யுஅ்தபரு மப்தஉ ஆலமிய்யத்தி ஹுகூகில் இன்சான் ஹஜர் அல் அஸாஸ் ஃபில் கானூன் அத்-தௌலிய் லிஹுகூகில் இன்சான். யுஅ்தபரு கருதப்படுகின்றது, மப்தஉ என்றால் கொள்கை, பாலிசி. ஆலமியத்
மபுதஉ ஆலமியத்தி ஹுகூக்கில் இன்சான். மனித உரிமைகள் சர்வதேசத்தன்மை வாய்ந்தது என்ற கொள்கை. மனித உரிமைகளில் சர்வதேசத்தன்மை கொள்கை கருதப்படுகின்றது. ஹஜரல் அசாஸ், சரியா? ஹஜருல் அசாஸ் என்று சொல்றது அத்திவாரம், அடிப்படைன்னு சொல்லலாம். ஃபில் கானூனி தௌலி லிஹுகூக்கில் இன்சான், மனித உரிமைகளுக்கான சர்வதேச சட்டத்தில் இந்த மனித உரிமையின் சர்வதேசத்தன்மை கொள்கையானது அடிப்படையாக அல்லது அத்திவாரமாக கருதப்படுகின்றது. ஹஜருல் அசாஸ் ஃபவுண்டேஷன் சொல்றாரு, சரியா? அப்ப இது ஹுகூக்குல் இன்சான்ல வார ஒரு வசனத்தை இன்சானை பெஸ்ட் தந்திக்கிறாங்க, யொத்தபரு எல்லாம் மிக்ஸ் ஆகி தந்திக்கிறேன் கைரு முரத்தம். இந்த சொற்களை வச்சு ஒரு கருத்துள்ள வசனத்தை என்ன செய்யணும், உருவாக்கணும். இதுக்கு நாங்க சொல்ல தர்தீபுல் ஜும்லா, இங்க இதா கௌவந்த ஜும்லான்னு தந்திக்கிறாங்க. ரெண்டும் ஒன்றுதான், சரியா? ரைட், ஓகே. 38 قال رسول الله صلى الله عليه وسلم إن الله كتب الإحسان على كل شيء. இங்க அத்தர்சுல் முஸ்தஃபாத் மின் ஹாதல் ஹதீஸ் ஷரீஃப், ஹதீஸ் பாடம் ஒன்று வந்திருக்குது. என்ன ஹதீஸ் பாடம் இது? என்ன சொல்லியிருக்குது? அத்தர்சுல் முஸ்தஃபாத், பயனாக பெறுகின்ற படிப்பினை என்ன? இந்த ஹதீஸ்ல இருந்து பயன்பெறுகின்ற பாடம் என்ன? இந்த ஹதீஸ்ல கருத்து என்றதுதான் என்ன படிப்பினை இருக்குது, என்ன பாடம் இருக்குது? இதுக்கு விட 4. இன்னல்லாஹ ஃபரதல் இத்கான ஃபீ குல்லி அமலின் யஅமலுல் இன்சான், மனிதன் செய்கின்ற எல்லா செயல்களிலும் கச்சிதமாக அவற்றை செய்ய வேண்டும் என்று அல்லாஹு தாலா விதியாக்கியுள்ளார். இன்னல்லாஹ கதபல் இஹ்சான்றது இன்னல்லாஹ வஜப ஃபரதல் இஹ்சான அலா குல்லி ஷைஇன், அனைத்து விடயத்திலையும் அல்லாஹு தாலா பெர்ஃபெக்ட் கச்சிதத்தை விதியாக்கியுள்ளார். சரியா? யஜிபு அல் இன்சான் அன் யகூன முஹ்சினன் வ ஜமீலன், முஹ்சினாகவும் அழகானவனாகவும் இருக்க வேண்டும் அல்ல. அல் இஹ்சான் அலா குல்லி ஷைஇன் மக்தூபுன் இந்தல்லாஹ், எல்லா விடயத்திலையும் கச்சிதம் என்பது அல்லாஹ்விடத்தில் எழுதப்பட்டுள்ளது. இல்ல இன்னல்லாஹ கதபல் இஹ்சான் அலா குல்லி ஷைஇன் பில் கலம், அல்லாஹ் தஆலா எல்லா விஷயத்தையும் பேனையை கொண்டு எழுதியுள்ளான். இன்னல்லாஹ ஃபரதல் இத்கான், இன்னல்லாஹ ஃபரத வஜபல் இஹ்சான ஃபீ குல்லி அமலின் யஅமலுல் இன்சான், மனிதன் செய்கின்ற எல்லா செயல்களையும் கச்சிதம் பேணுமாறு அல்லாஹு தாலா என்ன செஞ்சிருக்கிறான், விதியாக்கியுள்ளான். அதாவது எல்லா செயலையும் கச்சிதமாக செய்யுமாறு அல்லாஹு தாலா விதியாக்கியுள்ளான் அல்லது கட்டாயமாக்கியுள்ளான். ஓகே, அடுத்தது 39வது கேள்வி. இதுவும் நீங்க என்ன செய்யணும், இணைக்கணும்னா. ரைட், இங்க பாருங்க. இதா அவுசல்தம் பைனல் மஜ்மூஆத், இதா அவுசல்தம் பைனல் மஜ்மூஅத்தைனி சாபிகத்தைனி, முன்னால் உள்ள 2 குழுமங்களையும் இணைத்தால், இரண்டு குழுமங்களுக்கும் இடையில் இணைப்பை ஏற்படுத்தினால் என்ன விட? ஷாகிரத்துன் என்று சொன்னால் என்ன? ஷாகிரா என்று சொன்னால் வேலை வாய்ப்பு, ஜாப் வேகன்சிக்கு நாங்க சொல்லுவோம், சரியா? அப்ப இங்க ஒரு வேலை வாய்ப்புல யுர்ஜா இர்சாலு சிராஸாத்தியா, ஒரு ஜாப் வேகன்சியில எப்படி சொல்லலாம், விளம்பரம்னு சொல்லுவோம், ஏலான்னு சொல்லுவோம். யுர்ஜா இர்சாலு சிராஸாத்தியா, சுயவிவரக்கோவை அனுப்பப்படுமாறு எதிர்பார்க்கப்படுகின்றது. இது எங்கேக்கும் ஒரு ஜாப் வேகன்சி, ஒரு வேலை வாய்ப்பு, ஒரு விளம்பரத்திக்கலாம். அப்ப ஷாகிரான்றதுக்கு பொருத்தமானது இதுதான். முகாபலத்து ஷக்ஸி என்றால் இன்டர்வியூ, அதாவது நேர்முக பரீட்சை. மாஹிய அஹ்தாஃபுக ஃபீ ஹயாத்திகல் மிஹ்னியா, உனது தொழில் வாழ்க்கையில் உனது இலக்குகள் என்ன? ஒரு இன்டர்வியூல கேட்கப்படக்கூடிய முடியுமான ஒரு கேள்வி. மாஹிய அஹ்தாஃபுக ஃபில் ஹயாத்திகல் மிஹ்னியா. அல் மஹாராத் என்றால் ஸ்கில்ஸ், திறமைகள். ரைட், அப்ப இந்த திறமைகள் என்ன? அதுல உண்டு இஸ்திக்தாமுல் ஹாசுப் வல் இன்டர்நெட், கணனியையும் இணையத்தையும் பயன்படுத்துவது ஒரு திறமை, ஸ்கில்ஸ்ல வரலாம். அர்ரிஃப்கு பில் ஹயவான், ஜீவ காரூணியம் என்றால் என்ன? அதாவது மிருகங்களோடு மென்மையாக நடந்து கொள்ள, ஜீவ காரூணியம். அல்ல அத்தினா பில் கித்தா வர்ரஃபத்து பிஹா, பூனையை கவனிக்கிறதும் அதுக்கு அன்பு காட்டுறது. ருஃபா, அன்பு, அக்கறை. யகூமுல் இஸ்லாம் அலல் அத்லி வ நுஸ்ரத்தில் மத்லூம், இஸ்லாம் நீதியிலையும்
அநீதி இழைக்கப்பட்டவருக்கு உதவி செய்தல், இந்த ரெண்டுலையும் தங்கியுள்ளது அல்லது எழுந்து நிற்கின்றது. சரியா? அப்ப விடத்தின முதலாவதுக்கு வரணும் என்ன? ஜீம். ரெண்டாவதுக்கு வரணும் வாவ். சரியா? அப்படி பார்த்தா 19க்கு மிகச் சரியான விடைய நாங்க சொல்லலாம் ரெண்டாவது தான் சரி. சரியா? ஜீம், வாவு, ஹா, மகாராத்துக்கு ஹா வரணும். அப்புறம் பா அர்ரிஃப்கு பில் ஹயவான், பா வரணும். அடுத்தது இல்ல இப்ப இதுல வந்து ஒரு விட மேலதிகமாக தந்திக்கு, அது பிரச்சனை இல்லை. அது அப்படி வார நீங்க அலட்டிக்கொள்ள தேவையில்லை, அது பொருத்தமில்லாத விட செட் ஆகல ஒன்று. ஷஹாதத்துல் பகால் யூஸ் வித் திஜாரா, பிசினஸ்ல டிகிரி சர்டிபிகேட். ஷஹாதத்துல் பகால் யூஸ் என்றால் டிகிரி சர்டிபிகேட். திஜாரா என்றால் பிசினஸ்ல, வியாபார வர்த்தகத்துல, வர்த்தகத்துறையில், வர்த்தகத்தில் ஒரு என்ன கலைமானி பட்டம். அது பொருத்தம் இல்லை. இங்க எதுக்குமே இதாகல, எனவே அது வராது. அலிஃப் வராது. அலிஃப் வார விடைகள் வந்தும் இல்லை, வரல. ஓகே, ஹைரன். இங்க பாருங்க அடுத்தது. இப்ப இதுக்கு ரெண்டாவது விட. அடுத்தது பாருங்க 40வது கேள்வி. 40வது கேள்வி என்ன? ஹவ்வில் அல் ஜும்லத்த அல் ஆத்தியத்த இலா ஜும்லத்தின் ஃபிஅலியா. ஜும்லா ஃபிஅலியாவுக்கு மாத்துக. فحدود المسجد الأقصى ومساحته لم تتغير على مدى الأصول. மஸ்ஜிதுல் அக்ஸாவின் எல்லைகளும் அதனுடைய பரப்பளவு சுற்றுப்புறம் காலமெல்லாம் அது மாறவில்லை. லம் தத்தகையர் அலா மதல் உசூல். சரியா? அப்ப இத ஹுதூதுல், இது ஜும்லா இஸ்மியா தானே. அப்ப ஹுதூதுல் மஸ்ஜிதுல் அக்ஸா வ மசாஹத்துஹு லம் தத்தகையர். அப்ப ஒன்றும் இல்லை, இதை கொண்டு வந்து முன்னு போட்டா சரி. லம் தத்தகையர் ரெண்டாவது விட. சரியா? லம் இத அப்படியே முன்னு கொண்டு வர. லம் தத்தகையர் ஹுதூதுல் மஸ்ஜிதுல் அக்ஸா வ மசாஹத்துஹு அலா மதல் உசூல். அப்ப இது ஜும்லா ஃபிஅலியா, இது ஜும்லா இஸ்மியா. ஜும்லா இஸ்மியாவை என்ன செஞ்சுக்கிறோம்? ஜும்லா ஃபியலியாக்கும் மாத்துறோம். அதுல ஜும்லா ஃபியலியா தந்து ஜும்லா இஸ்மியாக்கும் மாத்த சொல்லலாம். இப்படித்தான் இந்த கேள்வி வரும். அப்ப இதுல ஏன் ஒன்னாவது வராது? லம் தத்தகையரான் என்று வரையலாது. ஏன்னா ஜும்லா ஃபியலியா வந்தால் முஃப்ரது தானே வரணும். அப்ப இது ஹுதூதுல் மஸ்ஜிதுல் அக்ஸா லம் தத்தகையர் வ மசாஹத்துஹு என்று அப்படி தொடர்பில்லாம் வரல. இது ரெண்டும் தான் மாறல. இந்த லம் தத்தகையர்ன்றது இது ரெண்டுக்கு தான். ஹுதூத் வ மசாஹத். ஹுதூதுல் மஸ்ஜிதுல் அக்ஸா வ மசாஹத்துஹு வாவுல் அத்ஃப். அடுத்து லம் தகையர் என்று வரையலாதே. தகையர் என்றது ஃபியல் மாதி. லம் வந்தால் ஃபியல் முதாரின் ஜஸ்ம் மஜ்சூம் இல்லையா? ஓகே, அடுத்தது பாருங்க. அப்ப இதுக்கு விட என்ன? ரெண்டாவது விட. அப்ப இது வந்து தகீருல் ஜும்லா இஸ்மியா இலா ஜும்லத்தின் ஃபிஅலியத்தின். ஓகே, அடுத்தது இம்லா இல் ஃபராகாத் பில் மஜ்மூஅத்தில் முனாசிபா. இது ஒரு வசனம் தார். பாருங்க, இத்தனை வசனம் எல்லாம் புக்லீர வசனங்கள் தான். இது என்னென்றால் ஒரு வசனத்துல இங்க பாருங்க கிட்டத்தட்ட ஒரு 4 இடைவெளிகள் 5 இடைவெளிகள் தரப்பட்டிருக்குது. சரியா? 5 இடைவெளிகளுக்கும் பொருத்தமான சொல்லத்தொடர் செய்யும். சரியா? அப்ப இது வந்து மசல், பழமொழியோடு சம்பந்தப்பட்ட ஒரு வசனம். இதுக்கான விட வந்து முதலாவது தர்புல் அம்சாலி வாஹிதும் மின் அக்ஸரில் அஷ்காலி தஅபீரியத்தி ஷஅபியத்தி இன்திஷாரன் வ ஷுயூஅன். சரியா? வலா தஹ்லு மின்ஹு ஐயு ஸகாஃபத்தின். தர்புல் அம்சால் என்றால் பழமொழிகள் சொல்லுதல். தரப என்றால் இங்க அடித்தான் அல்ல. தரப மசலன் ரெண்டு கருத்திக்குது. தரப மசலன் என்றால் ஒன்று உதாரணம் சொன்னா, இத்ரிப் மசலன்றது. அதாவது தரபல் மசல் என்றால் இன்னொரு பழமொழி சொல்றது. மசலுன் அம்சால் என்றால் பழமொழி. மசலுன் மிசால் என்று சொன்னால் உதாரணங்கள். தர்புல் அம்சால் பழமொழிகளை சொல்றதுக்கு வாஹிதுன் மின் அக்ஸரில் அல் அஷ்கால் அத்தஅபீரியா அஷ்ஷஅபியா என்றால் சமூக வெளிப்பாட்டு மாதிரிகள். சரியா? அல் அஷ்கால் அத்தஅபீரியா அஷ்ஷஅபியா என்றால் இங்க சமூக தாபீரியா வெளிப்பாட்டு மாதிரிகள் கருத்து, வடிவங்கள் என்னன்னு சொல்லலாம். அப்ப இந்த பழமொழிகளை சொல்றது
واحد من أكثر الأشكال التعبيرية الشعبية انتشار شيونல் பரவிக்கிறது. இன்தஷர் என்றாலும் பரவியது, ஷா என்றாலும் பரவியது. ஷாயிஉன் ஷாயிஆத்துன்னு சொன்னால் நாங்கள் வதந்திகளுக்கு சொல்றது, பரவுறது தானே. அப்ப இந்த சமூக வெளிப்பாட்டு மாதிரிகள் இந்த பழமொழிகளை கூறுவது, பழமொழிகள் சொல்லுவது அதிகம், சரியா, அதிகம் பரவி காணப்படுகின்ற சமூக வெளிப்பாட்டு மாதிரிகளுள் ஒன்றாகும். அக்ஸருல் அஷ்காலி அத்தாபீரியத்தி அஷ்ஷஅபியத்தி இன்திஷாரன் வஷியூன். அப்ப இன்திஷார் வஷியூன்றது பரவி. இப்ப அக்ஸருல் அஷ்காலி, சரியா, இன்திஷாரன் வஷியூன், இது உங்களுக்கு தம்யீஸ் ஒரு வகை. அதிகம் பரவி காணப்படுகின்ற வெளிப்பாட்டு மாதிரிகளுள் ஒன்றாக இந்த பழமொழி கூறுதல் கருதப்படுகின்றது, அல்லது பழமொழி கூறுவது இருக்குது. வலா தஹ்லூ மின்ஹு, ஹலாண்டால் நீங்கியது. வலா தஹ்லூ மின்ஹுண்டால் வலா தஹ்லூ மினல் மசலி, இந்த பழமொழியிலிருந்து நீங்கல ஐயு சகாஃபத்தின், எந்த நாகரீகமும். அப்ப எந்த நாகரீகமும் அந்த பழமொழியிலிருந்து நீங்கியதாக இல்லை. அப்படின்னு என்ன, எல்லா சமூகத்திலையும் பழமொழிகள் இருக்குன்னு சொல்றது. அப்ப இது நான் இந்த வசனத்தை இது ஒரு கஷ்டமான வசனம் தான். இப்படியான வசனங்கள் வரும், சில நேரத்துக்கு மொழிபெயர்ப்புக்கும் வரலாம், சரியா. இங்களை கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லா. இங்க என்னென்றால் 5 சொல்ல வச்சு, பொருத்தமான சொல்ல வச்சு அந்த வசனத்தை நீங்க என்ன செய்யணும், அக்மில் தான், இம்லா, நிரப்புறது, பூரணப்படுத்துறது. அப்ப 41க்கு விடத்துல முதலாவது 42. இது என்னண்டா, இதை ஃபுல்லா பந்திய நான் வாசிக்கல, இந்த பந்திய வாசிக்கணும். என்ன செய்யணும், இப்படியான கேள்வி இருந்தால் பந்திய வாசிக்கணும். வாசிச்சுட்டு இங்க என்னென்றால் சில் பைனல் அஸ்இலா வல் அஜ்விபா, அதான் கேள்வி. கேள்விகளையும் விடைகளையும் இணைக்குக. முனாசிபா மின நஸ்ஸி சாபி, முன்னால் உள்ள இந்த டெக்ஸ்ட், இந்த வரிகள், இந்த வசனங்கள் இருந்து பொருத்தமான விடைகளையும் கேள்விகளையும் இணைக்க. அப்ப இங்க கேள்வி தந்திக்கிறாங்க, கீழ விடைகள் தந்திக்குது. இங்க இலக்கத்துல இருக்குது, இங்க ஆபா தாசா ஜீமுன்னு இருக்குது. அப்ப இந்த கேள்வி, உதாரணமாக முதலாவது கேள்விக்கு என்ன விட வர, மல்லதி யஹிம்மு பிஹுசூசின் நவாஃப், சரியா, சுத்தம் குறித்து எது கவனம் செலுத்துகின்றதுதான் முதலாவது கேள்வி. மாஹுவல் வாஜிபல் இன்சான், மனிதன் மீது என்ன கடமையாகின்றது. உஸ்குர் அன் ஷைஇன் யதுகுலு தஹ்த அஹ்காமில் அகீதா, நம்பிக்கை கோட்பாட்டு சட்டத்துக்கு கீழால் நுழைகின்ற ஒன்றை குறிப்பிடுக. மாஹுவ அஹம்முல் வாஜிப் லிஸ்ஸலா, தொழுகைக்கான முக்கியமான கடமை என்ன. அப்ப முதலாவது கேள்வி, மல்லதி யஹிம்மு பிஹுசூசின் நவாஃப் என்றால் என்ன, சுத்தம் பற்றி எது கவனம் செலுத்துகின்றது, அது கேள்வி. அப்ப இதுக்கு விட 44க்கு விட 44 42க்கு விட மூன்றாவது விடைய பாருங்க. முதலாவது என்ன, பா வரணும். என்ன பாது, யக்தசுல் இஸ்லாம் பிஹ்திமாமின் நவாஃபா, இஸ்லாம் சுத்தம் குறித்து கவனம் செலுத்துகின்றது. அதுதான் முதலாவது. அப்புறம் என்ன, அலிஃப், அது என்ன கேள்வி, எப்படி வாழணும். ஐயா ஈஷஃபி பியத்தின் நதீஃபத்தின் தாஹிரா, சுத்தமான ஒரு சூழலில் வாழ்வது மனிதன் மீது கடமை. மாஹுவல் வாஜிபல் அல் இன்சான் தானே. அப்ப ஐயா ஈஷ ஃபி பியத்தின் நதீஃபத்தின் தாஹிரா, சுத்தமான ஒரு என்விரான்மென்ட், சூழலில் வாழ்வது கடமை. உஸ்குரன் ஷைஇன், அது என்ன, அக்கீதாவுக்கு கீழே, அக்கீதாட சட்டத்துக்கு கீழே நுழைகிற ஒரு விஷயம் என்ன. அப்ப தா, அது என்ன, தா அந்நவாஃபா வத்தஹாரா ததுகுலானி தஹ்த அஹ்காமில் அகீதா, சுத்தம் தூய்மை ரெண்டுமே அகீதா, நம்பிக்கை கோட்பாட்டு அகீதா சட்டத்துக்கு கீழால் நுழைகின்றன. கடைசி கேள்வி என்ன, மாஹுவ அஹம்முல் வாஜிப் லிஸ்ஸலா, தொழுகைக்கான மிக முக்கியமான கடமை என்ன. அத்தஹாரா மின் அஹம்மில் வாஜிப் லிஸ்ஸலா, சுத்தந்தான் தொழுகைக்கான முக்கியமான கடமையா. அத்தஹாரா மின் அஹம்மில் வாஜிப் லிஸ்ஸலா. ஓகே, அப்ப இது என்னன்னா ஈசால் او وصل ربط بين الاسئله والاجابات والاجوبه, கேள்விகளுக்கு பொருத்தமான விடைகளை கண்டுபிடித்து இணைக்கிறது தான் இந்த கேள்வி. விட மூன்றாவது விட. அடுத்த கேள்வி,
அடுத்த கேள்வி பாருங்க. 43வது கேள்வி, இம்ல இல் ஃபராகாத பி தர்தீபில் முனாசிப். இதுவும் ஒரு வசனம் தான். இந்த வசனத்தை வச்சு பொருத்தமான சொல்ல கொண்டு என்ன செய்யறது, இடைவெளிகளை நிரப்புறது. தொத்தபரு ஸ்ரீலங்கா எப்படி வரும், மினல் மஆகிலில் ஊல. சரியா, மினல் மஆகிலில் ஊலா லில் பூதியா, பௌத்தத்துக்கான சரியா பிரதான கோட்டைகள்ல ஒன்றாக இலங்கை கருதப்படுகின்றது. மாக்கல்ன்றதுல கோட்டை. சரியா, பூதியான்றது அத்தியான அல் பூதியா, பௌத்த மதத்துக்கான பிரதான முதன்மை கோட்டைகளில் ஒன்றாக இலங்கை கருதப்படுகின்றது. கைரு அன்னகா பலதுன் முத்தஅத்திதுல் அதியானி. சரியா, வல் அராக்கி வல் லுகாத் என்றாலும் அது முத்தஅத்திதுல் பலதுன் முத்தஅத்திதுல் அதியான், பல பல மதங்கள், இனங்கள், மொழிகளை கொண்ட ஒரு நாடாகும். முத்தஅத்திதுல் அதியானி வல் அராக்கி வல் லுகா. அடுத்து என்ன, வலி ஸ்ரீலங்கா லுகதானி ரஸ்மியதானி. இலங்கைக்கு 2 பிரதான மொழிகள் காணப்படுகின்றன. வஹுமா அஸ்ஸின்ஹாலியா, அது ஒன்று என்ன, சிங்கள மொழி. அல்லதி யதஹத்தசு பிஹா ஸலாஸத்து அர்பாஇ ஸுக்கா. ஸலாஸத்து அர்பா என்றால் 4இல் 3. சரியா, சனத்தொகையில அல்லது குடிமக்கள்ல 4இல் 3 குடிமக்கள் பேசுகின்ற சிங்கள மொழி. அடுத்தது வத்தாமிலியா. வஹுமா சிங்காலியத்துல்லதி யதஹத்தசு, அப்ப என்ன, யதஹத்தசு பிஹா ஸலாஸத்து அர்பாஇ ஸுக்கான். சரியா, 4இல் 3 மக்கள் பேசுகின்ற குடிமக்கள் அல்லது சனத்தொகையினர் பேசுகின்ற சிங்கள மொழி ஒன்று. அடுத்தது அல்லுகா அத்தாமிலியா, தமிழ் மொழி. அப்ப விட என்ன, 43வது விட வந்து அல் மஆகில் லில் பூசியா முத்தஅத்தித் ரஸ்மியத்தானி யதஹத்தஸ். الإجابة الثالثة. الإجابة الثالثة. அப்ப இதுவும் என்னென்றால் புக்ல இருக்கிற ஒரு வசனத்தை கொண்டு என்ன செய்யறது, வசனத்தை கொண்டு நாங்க பொருத்தமான சொல்ல கொண்டு இடைவெளிகளை நிரப்புறதா. இதெல்லாம் புக்ல இந்த வசனங்கள் தெரியும்னா டக்குன்னு செஞ்சுட்டு போகலாம், யோசிச்சு கொண்டிருக்க தெரியல, டைம் போகாது. ரைட், அதை நான் சொன்ன அந்த புக்ல இருக்கிற தகவல்கள் அல்லது புக்கை வாசிச்சு ஒரு ஓட்டம் இருந்தால் நிறைய கேள்வியை லேசா செய்யலாம். ரைட், ஓகே. இல்லாட்டி கொஞ்சம் அரபு தெரியும்னா என்ன செய்யணும், கொஞ்சம் வாசிச்சு நிதானமாக நின்று இடைவெளிக்கு பொருத்தமான சொல்ல போட்டு மெஷ் பண்ணி எழுதணும். இது ஒரு இந்த கேள்வியை பாருங்க. ஐயின் அல் ஜும்லத்தைனி அல் முத்தஅல்லிகத்தைனி பில் ஹாத்திஃபின் நக்கால். சரியா, ஓகே. இதுல 44வது கேள்விக்கு எத்தனை விடைன்னு சொல்லுவாங்க, 44. அதாவது ஹாத்திஃபுன் நக்கால் என்று சொன்னால் கையடக்க தொலைபேசி, மொபைல் போன். மொபைல் போனோட சம்பந்தப்பட்ட 2 வசனங்களை அடையாளப்படுத்துது. இதுல 5 வசனம் தந்திக்குது. இதுல 2 வசனம் தான் என்ன, மொபைல் போனோட சம்பந்தப்பட்டது சரியான வசனம். இந்த கேள்வியை எப்படி வந்திருக்கா கடந்த காலங்கள்ல ஐயின் அல் ஜும்லத்தைனி அஸ்ஸஹீஹத்தைனு வந்திக்குது. பீஹாதிகில் ஜுமல் ஜுமல் ஆத்தியா, கீழ் வருகின்ற வசனங்களை சரியான 2 வசனங்களை அடையாளப்படுத்துக அப்படி வந்திருக்குது. இப்ப இது என்னென்றால் எல்லாம் கையடக்க தொலைபேசி சம்பந்தமா தான் நீங்க 5 வசனம் அல்ல, கையடக்க தொலைபேசி சம்பந்தமான சரியான தகவல்களை கொண்ட 2 வசனங்கள் தான் இருக்குது. ரைட், எல்லாரும் எத்தனை விட 4வது, 44க்கு 4வது விட. ரைட், குட். அது என்ன 4வது விட, அஸ்ஸாலிஸத்து வல் ஹாமிஸத்து. அப்படியா, அதாவது 3வது ஜும்லாவும் ஜும்லா அல் ஹாமிஸா தான் சரி. அப்ப மற்றதெல்லாம் பிழை. ஓகே, சரி. என்ன பாருங்க, இப்ப இதுல முதலாவது வீடு என்ன, இதுல முதலாவது விடைய பாருங்க. அல் ஹாத்திஃபுன் நக்கால் அதாத்து இத்திசாலின் சில்கியின் என்றால், அதாவது இத்திசால் சில்கின்னு அந்த வயர் உள்ள. சரியா, தாமலு ஹிலால் கஹ்ரபா, மின்சாரத்தினூடாக இயங்குகின்ற சில்கினால் அந்த வயருள்ள ஒரு தொடர்பாடல் சாதனம் இல்லை. அல் ஹாத்திஃபுன் நக்கால் யகூனு ஸா தக்னியத்தின் கதீம். கையடக்க தொலைபேசி வந்து பழைய தொழில்நுட்பத்தை கொண்டது இல்லை, புதிய தொழில்நுட்பம். தக்னியா ஹதீஸா, தக்னியானது டெக்னாலஜி, புதிய தொழில்நுட்பத்தை கொண்டதுதான் கையடக்க தொலைபேசி. அப்ப 1ம் 2ம் வரையிலாது. 3வது அல் ஹாத்திஃபுன் நக்கால் அதாத்து இத்திசாலின் லா சில்கியா.
வயர்லெஸ், வயர் இல்லாத தொடர்பாடல் கருவிதான், அதாவது சொன்ன தொடர்பாடல் கருவிதான் கையடக்க தொலைபேசி. தாமலு ஹிலால சபகத்தின் மின் அப்ராஜில் பஸ். அப்ராஜில் பஸ்ன்னு சொல்றது வந்து டவர், சரியா? ஒலிபரப்பு கோபுரம் போட்டிக்குது. ஆனால் இது டவர். டவர்ல இருந்து வெளியாகக்கூடிய வலைப்பின்னல் நெட்வொர்க் கூடாக செயற்படுகின்ற வயர்லெஸ் ஒரு தொடர்பாடல் கருவிதான் கையடக்க தொலைபேசி. நாலாவது பிழை என்றால் லா யஷ்தமிலுல் ஹாத்திஃபுன் நக்கால் அலா அஜ்ஹிதத்தின் சத்தா. பல்வேறு கருவிகளை கையடக்க தொலைபேசி கொண்டிருக்கவில்லை, உள்ளடக்கி இல்லை என்று சொல்லு. லா யஷ்தமிலு, சரியா? கொண்டில்லை, உள்ளடக்கி இல்லை, இல்லை, யஷ்தமிலுன்னு தான் வரும். அடுத்தது என்ன சரியான விட? அல் ஹாத்திஃபுன் நக்கால் கையடக்க தொலைபேசி சிலாஹுன் ஸூ விஜ்ஹைன், இரண்டு முகங்களை கொண்ட, இரண்டு பக்கங்களை கொண்ட ஒரு ஆயுதம். யும்கினு அன் யகூன முஃபீதன், அது பயனுள்ளதாகவும் இருக்கும். வயும்கினு அன் யகூன தார்ரன் ஃபில் வக்தி நஃப்ஸி, அதே நேரம் அது தீங்கு இழைப்பதாகவும் இருக்கலாம். உங்களுக்கு அதுல படிக்கவும் மேலும், அல்லது படிச்சா யகூனு முஃபீதன், படிக்காம வேற வேலை செஞ்சால் யகூனு தாரன். அப்ப சரியாகத்தான் சொல்லிக்கிறேன். அப்ப அசாலிசா வல் ஹாமிசா என்று சொன்னார். அதை விடதான் சரியான விட. 45வது கேள்வி. أين الجملة التي تؤتي المعلومات الصحيحة حول ما يتم وصفه. வர்ணிக்கப்படுகின்றவை குறித்து சரியான தகவல்களை வழங்குகின்ற கொடுக்கின்ற வசனத்தை அடையாளப்படுத்துக. சரியா? இது என்ன? இது என்னண்டா, இது ஐயின் அல் ஜும்லா சஹீஹான்றதான். இது அந்த வசனம் கடந்த காலங்களில் ஏற்கனவே உள்ள வசனம் ஐயின் அல் ஜும்லத்தை சஹீஹத்தை மினல் ஜுமல் அல் ஆத்தியா. இங்க ஐயின் அல் ஜும்லா சஹீஹான்றதுதான் ஒரு வசனம் தான் சரி, மற்றதெல்லாம் பிழை. அதை இப்படி கேட்டுக்கிறாங்க, சரியா? வர்ணிக்கப்படுகின்றவை குறித்து சரியான தகவல்களை வழங்குகின்ற வசனத்தை அடையாளப்படுத்து. ஐயின் அல் ஜும்லா சஹீஹா. இப்ப இதுல முதலாவது பிழை. ஏன் பிழை? اشترت السفارة المصرية منزل عرابي باشا عام 1983 الميلادي وحولته إلى حولته إلى المتحف. ஒரு மியூசியமாகத்தான் மாத்தினாங்க. அப்ப மஸ்ஜித் வரல. எனவே இது தகவல் பிழை, மஸ்ஜித் பிழை. சரியா? அடுத்து என்ன? அசச கண்ணங்கரா அவ்வள மதரசத்தின் இஸ்லாமியா. அவர்களே, கண்ணங்கரா அவர்கள் முதலாவது இஸ்லாமிய பாடசாலையை ஸ்தாபித்தார், உருவாக்கினாரா? இல்லை, அது முகமது காசிம் சித்திலப். யுத்தமரு முகமது காசிம் சித்திலப்ப முஃபக்கிரன் இஸ்லாமியன் மின் ருவாதில் இஸ்லாஹில் இஸ்லாமி ஃபி ஸ்ரீலங்கா. இது சரி. முகமது காசிம் சித்திலப்பே அவர்கள் கருதப்படுகிறார் முஃபக்கிரன் இஸ்லாமியன், ஒரு இஸ்லாமிய சிந்தனையாளராக. மின் ருவாதில் இஸ்லாஹில் இஸ்லாமி ஃபி ஸ்ரீலங்கா, இலங்கையில இஸ்லாமிய சீர்திருத்த முன்னோடிகளுள் ஒரு இஸ்லாமிய சிந்தனையாளராக முகமது காசிம் சித்திலப்ப கருதப்படுகிறார். அப்ப இதுதான் சரி. இதுல பிழை உண்டிக்குது. உலித ஆறுமுகன் நாவலர் ஃபி அஸ்ஸாதிசி அஷர டிசம்பர் ஆம 1923 1923 ஆண்டுல பிறந்த 6800. அப்ப இந்த இந்த இதுகளை கொஞ்சம் பார்த்துக்கணும். இந்த சரியான வசனங்களை தெரிவு செய்யறதுக்கு தகவல்களோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குதுன்னு, குறிப்பாக இந்த ஷக்சியாத் ஸ்ரீலங்கியா, இலங்கையில் இருக்கின்ற ஆளுமைகள், அஹ்மது ராபி பாசா, முகமது காசிம் சித்திலப்ப, CWW கண்ணங்கரா, ஆறுமுகன் நாவலர்கள் எப்ப பிறந்தாங்க, எப்ப மரணிச்சாங்க, என்ன பணிகளை செஞ்சிக்கிறாங்க என்ற விஷயங்கள், அந்த ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் மாலூமாத்துகளை கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறோம் நல்ல பேர். இந்த வசனம் வந்து இந்த வருடத்தால தான் பிழையாகுது, மற்ற விஷயங்கள் சரி. அப்ப இருப்பாங்க பிறந்த திகதியை வச்சுதான் இங்க இந்த வசனம் பிழை. அப்ப இதே மாதிரி நிறைய இருக்குது தகவல்களோடு சம்பந்தப்பட்ட விளையாட்டுக்கள் வகைகள், ஆலமுல் அரபு வாரிதுல் ஆலமில் அரபி, அரபு உலகத்துல வளங்கள் இருக்கக்கூடியது, அளக்கக்கூடியது, இப்படி நிறைய தகவல்களோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கிற. அதெல்லாம் கொஞ்சம் சும்மா பார்த்துவோங்க. தமிழ்ல தெரியும், அரபுல தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த கண்டுபிடிப்புகள் 46வது பாருங்க. اختر المجموعة الصحيحة لتملأ الفراغات.
இடைவெளிகளை நிற்பதற்கு பொருத்தமான குழுமத்தை தெரிவு செய்ய. இங்கே வசனங்கள் தரப்பட்டிருக்குது. அதவாத்துல் ஜஸ்ம், அதவாத்துல் நசுப் எல்லாம் சேர்த்து என்ன செய்யணும்? பொருத்தமானத்தை வச்சு நீங்க வசனத்தை அதாவது இடைவெளிகளை நிரப்பி வசனத்தை முழுமைப்படுத்த வேண்டும். يظن بعض الناس أن الإسلام إنما يعني بالعبادات الشعائرية فقط. إنما வரணும். சில மனிதர்கள் நினைக்கிறார்கள் இஸ்லாம் என்பது இன்னமான்றது லில் ஹஸ்ர் லித்தஹ்தீத் வரையறுத்து சொல்றது. இன்னமா யஅனி பில் இபாதாத்தி ஷஆயிரியத்தி ஃபகத். இஸ்லாம் ஆனது வணக்க வழிபாடுகளில் மட்டும்தான் கவனம் செலுத்துகின்றது என்று சிலர் நினைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். இன்னமா யஅனினால் வணக்க வழிபாடுகளில் மட்டும்தான் என்றது. இன்னமா யஅனி லம் யகுன் ஹுனாக கானூனுன் லில் மீராஸ். வாரிசுரிமைக்கான சட்டங்கள் அங்கே இருக்கவில்லை. ஃபில் குதுபிஸ் ஸமாவிய்யா, ஏற்கனவே உள்ள அந்த வேத புத்தகங்கள்ல, ஃபி கபுல் அல் குர்ஆன், சரியா, குர்ஆனுக்கு முன்னால் உள்ள வேதங்கள்ல மீராசுக்கான சட்டம் அங்கு இருக்கவில்லை. லம் யகுன் யஜிபு அலைனா அல்லா நுஸியல் ஹயவானாத் லிஅன்ன ذلك ما أوصانا به الإسلام. நாங்கள் மிருகங்களை நோவினை செய்யாமல் இருப்பது அவசியம். ஏனென்றால் அது மா அவுசானா பிஹி அல் இஸ்லாம், அது இஸ்லாம் எங்களுக்கு பரிந்துரை செய்ததை. மான்றது மா மௌசூலா, இஸ்லாம் எங்களுக்கு வசியத்தாக உபதேசமாக சொன்னவை. பிலாதுனா கனியத்துன் பிஸ்ஸர்வத்தின் நஃப்தியா, எங்களுடைய நாடு எண்ணெய் வளத்தால், பெட்ரோலிய வளத்தால் நிரம்பி வழிகின்றது, அதாவது தன்னிறைவடைந்துள்ளது. அம்மா பிலாதுக்கும், உங்களுடைய நாட்டை பொறுத்த மட்டில் ஃபஹிய, அது அம்மா ஃபாதான் பலதுன் ஸிராஇயுன் வஸினாஇயுன், அது உங்களுடைய நாட்டை பொறுத்த மட்டிலே அது ஒரு விவசாய கைத்தொழில் நாடாகும். இது அந்த பிஸா டிப்ளோமாசியா என்ற பாடத்துல வாரதான் இது. சாஃபர ஃபரீதுன் இலா மலேசியா வலம்மா யர்ஜ, இன்னும் அவன் திரும்பவில்லை. முஹம்மத் மலேசியாவுக்கு பயணமானான். வலம்மா யர்ஜ, லம்மா யர்ஜ, லம்மாக்கு பிறகு வருகின்ற இது நஸ்பு செஞ்சால் இன்னும் வரவில்லை. லம்மா யர்ஜ, லம்மா யஉத், அவர் இன்னும் வரவில்லை. சரியா? முதலாவது என்ன? இன்னமா. ரெண்டாவது ரைட், ரெண்டாவது தான் விட. இன்னமா, லம், மா, அம்மா, அப்பிறகு லம்மா. லிமாவல்ல, லம்மா யர்ஜ, இன்னும் அவன் திரும்பி வரவில்லை. சரி, ஓகே. அப்ப 46க்கு 2, 47க்கு தஸ்ஹீஹுல் ஜும்லா சாபிகா. இதுல நஹூபில, சொல்பில எல்லாம் பார்க்கணும். ستكون هناك أخطاء نحوية، சரியா, وصرفية، அல்லது هناك كلمات غير مناسبة، பொருத்தமில்லா சொற்கள் இருக்கலாம், அல்லது كلمات المفردات الخاطئة, பிழையான சொற்களும் இருக்க முடியும். அப்ப இங்க தஸ்ஹீஹுல் ஜும்லா, வசனத்தை என்ன செய்யணும்? திருத்தணும். திருத்தணும், சரியான வசனத்தை நாங்க எழுதணும், பிழையான வசனத்தை சரியான வசனமாக மாற்றணும். ரைட், இதுக்கான விட ரெண்டாவது. اللغات مهمة لأنها تساعد على أن نفهم العالم والثقافات الأخرى. சரியா? லுகாத், இங்க லுகாத்ன்றது இங்க முஹிம்முன் வந்திருக்குது. அப்ப இது லுகாத்ன்றது குல்லு ஜமீ முஅன்னஸ் முஹிம்மத்துன், لأنها يساعدون வந்திருக்குது, لأنها تساعد. பாருங்க, இங்க யுசாயிதுன்னு இருக்கு. அப்ப இது பிழை இதை மாத்தணும். யுசாயிது இலா அன்னஃபஹல, இசாயிது அலா வரும். அது அலா தானே வரும். பாருங்க, இப்ப இந்த வினை சொல்லுக்கு பொருத்தமான இடைச்சொல்லு போடும். சாஅத அலா, அல் முசாஅதா, முசாயிது அலைக்கும். சரியா? ஓகே. அப்ப لأنها اللغات مهمة لأنها تساعد على أن نفهم, நாங்கள் விளங்குவதற்கு, அல் ஆலம உலகத்தையும், الثقافات الأخرى ஏனைய கலாச்சாரங்களையும், ஏனைய நாகரிகங்கள் அல்லது ஏனைய கலாச்சாரங்களையும் உலகத்தை நாங்கள் விளங்குவதற்கு அந்த மொழிகள் எங்களுக்கு உறுதுணையாக இருக்கின்றது, உதவி செய்கின்றன. மொழிகள் என்பது முக்கியமானதாகும். ஏனென்றால் அவை நாங்கள் உலகத்தையும் ஏனைய கலாச்சாரங்களையும் விளங்கிக் கொள்வதற்கு துணை புரிகின்றன. ரைட், 47வது. ரைட், அடுத்தது 48வது கேள்வி.
يجب أن نتناول الإفطار مثل الملك والعشاء مثل الشحاذ. இது உங்களோட அனாசிர் அல் கிஸாஇய்யால வார 13ஆம் ஆண்டு புத்தகத்துல கடைசிக்கு வார ஒரு கூற்றோடு சம்பந்தப்பட்டது. என்ன? இம்லா இல் ஃபராக பில் லஃப்லில் முனாசிப், பொருத்தமான சொல்லை கொண்டு இடைவெளி நிரப்புக. யஜிபு அன் நத்தனாவல் இஃப்தார, காலை சாப்பாட்டை நாங்கள் மன்னன் போன்று அரசன் போன்று உண்ண வேண்டும். வல் அஷா, இரவு சாப்பாட்டை மிஸ்ல ஷஹா, சஹாத் என்றால் பிச்சைக்காரன், சரியா, ஃபுக்கரா. கனியன் என்றால் பணக்காரன், அமீர் என்றால் தலைவர், ஜயீம் என்றாலும் தலைவர். மிஸ்ல ஷஹா, பிச்சைக்காரன் போன்று சாப்பிடணும். அதாவது காலை சாப்பாட்டை நிறைய சாப்பிடணும், நல்லா சாப்பிடணும். இரவு சாப்பாட்டை கொஞ்சம் சாஃப்டாக, கொத்து கொத்து, அடுத்தது பராட்டா, ரைஸ் சாப்பிடாம நார்மலா தின்னணும். 49 என்ன? اختر صيغة الأمر للفعلين بقي كتب. இந்த இந்த ரெண்டு வினைக்குமான ஏவல் வினையை தெரிவு செய்க. சீகத்துல் அம்ரு நல்ல ஏவல் வினை, அம்ரு ஆர்டர். பக்கிய கதப, அப்ப இதுக்கு விட வந்து 4வது. பக்கிய யபுகா இபுக, கதப யக்துபு உக்துப், கதப யக்துபு உக்துப் இபுக. சரியா? ரைட். இதுல சில நேரத்துக்கு அந்த ஹுரூஃபுல் இல்லா வார்த்தை கொஞ்சம் பார்த்துக்கிறோம். நாம நிம், நாம யனாமு நிம், கால யகூலு குல். சரியா? ஜரா யஜ்ரி இஜ்ரி, இஜ்ரி ஹஸ்ஃபுல் யா. ரைட். அப்ப இதுல நீங்க அந்த ஃபிஅல் அம்ர கொஞ்சம் பார்த்துக்கிறோம். கதப யக்துபு உக்துப், தரஸ யதுருசு உதுருஸ். சரியா? ஜலஸ யஜ்லிஸ் இஜ்லிஸ், கனஸ யக்னுசு உக்னுஸ். சரியா? அப்படி வரும். ரைட். ஹைரன். இங்க பாருங்க, அடுத்த லாஸ்ட். இது இந்த சொல்லோட சம்பந்தப்பட்டது. மஅனல் ஃபிஅல் இன்பஹர ஃபீ ஹாதிஹில் ஜும்லா. இன்பஹர என்ற சொல்லுக்கான சொல், அந்த வினைக்கான கருத்து. இதெல்லாம் பாருங்க, கலிமா முத்தராதிஃபா. ஒரு 8 மார்க்ஸ் அல்லது 6 மார்க்ஸ் வந்து இந்த ஒத்த கருத்து சொல்லிட்டான். மஅனா, மஅனல் லஃப்லி, மஅனல் ஃபிஅலி, கலிமா முத்தராதிஃபா. பாருங்க, அப்போ ஒத்த கருத்து சொற்கள் மிக முக்கியம். انبهر الإمام مالك انبهارا بحفظ الشافعي لكتابه. இமாம் மாலிக் அவர்கள், இமாம் ஷாஃபியுடைய இமாம் மாலிக் அவர்கள் தனது புத்தகமான முவத்தாவை ஷாஃபி இமாம் ரஹ்மஹுல்லாஹ் மரணம் செய்ததை இட்டு ஆச்சரியம் அடைந்தார். இன்பஹர இன்பிஹாரன், இது மஃபூல் முத்லக். இன்பஹர இன்பிஹாரன், இன்பிஹாரன் மஃபூல் முத்லக். மஅனல் ஃபிஅல் இன்தகத என்றால் விமர்சித்தான், கிரிட்டிசைஸ் பண்றது. நகத இன்திகாதுன் இன்திகாதாத், இன்திகாதாத்து ரயீஸ். இன்கலப, இன்கலப என்றால் என்ன? பிறண்டது. சரியா? இன்ஃபஜர் என்றால் வெடித்தது, பிளாஸ்ட். இன்தஹஷ மஅனாஹு இன்பஹர, ஆச்சரியப்பட்டார், அதிர்ந்து போனார், ஷொக்காகிறது. சரியா? அப்ப இன்பஹர இமாம் மாலிக், இன்பஹர மஅனாஹு இன்தஹஷ, அதிர்ச்சி அடைந்தார், ஆச்சரியம் அடைந்தார், திடுக்கிட்டார் என்றெல்லாம் இருக்கு. அப்ப இன்பஹர இன்தஹஷ. இது பார்ட் 1. அன்பார்ந்த மாணவிகளை, இந்த பார்ட் 1 பேப்பர் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னதை போன்று 2023ஆம் ஆண்டு இறுதியாக நடைபெற்ற வினாப்பத்திரத்தை முழுமையாக ஒத்ததாக ஒவ்வொரு கேள்வியும் 1 தொடக்கம் 50 கேள்வியும் அதே ஸ்டைல புத்தகத்தை தழுவி, அது நகு கேள்வியாக இருக்கலாம், தகவல்களோடு சம்பந்தப்பட்ட கேள்வியாக இருக்கலாம், இதெல்லாம் தொகுத்து உங்களுக்கு தந்திருக்கிறேன். கட்டாயம் நீங்க என்ன செய்யுங்க, திருப்பி ஒருக்கா இந்த பேப்பரை செஞ்சு பாருங்க. இன்ஷா அல்லாஹ் இப்போ உங்களுக்கு சந்தேகங்களை கேட்டு தீர்த்து கொள்வதற்கான நேரம் ஒதுக்கப்படுகின்றது.